என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2026 வருஷம். இது தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மத்தியானம் 12 மணி 1 நிமிடம் வரை மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு மிதுன ராசி தான் ரொம்ப அனுகூலமான ராசி. அந்த மிதுனத்தில் இன்னைக்கு சந்திரன் போறார். மேஷராசிக்காரர்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும், உங்கள் ரைட்டிங்ஸ் வெற்றி பெறும், சோஷியல் மீடியாவில் உங்கள் இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல பிரபலத்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கும். விநாயகரை வழிபடணும். விநாயகரை வழிபட்டால் பெரிய வெற்றிகள் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பணம் வரணும் காத்திருக்கீங்க இல்லையா? அந்த பணம் இன்னைக்கு வந்துடும். குடும்ப விஷயத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை வரப்போகுது. இந்த காது மூக்கு தொண்டை இருக்கு பாருங்க, அது சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வரலாம், அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள்ள சந்திர பகவான் போறாரு. அதுக்கு ஜென்ம சந்திரன்னு பேரு. இந்த மாதிரி நாட்கள் நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப பரபரப்பாக செயல்படுவோம், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். எல்லா காரியங்களும் இன்றைக்கி வேகமாக நடக்குங்க. ஃபாரின்லேருந்து வர வேண்டிய முக்கியமான செய்தி சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். எஜுகேஷனில் டாப் டக்கராக நம்ம இருக்க முடியும். நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசிநாதன் பாருங்க, அவர் 12ஆம் இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. ஒரு இடமாற்றம் நமக்கு அமையக்கூடிய காலகட்டம். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், ஒரு ஃபாரின் முயற்சியே தடை வருது, இன்னைக்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையாரை கும்பிட்டீங்கனாலும், பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணினாலும் எந்த காரிய தடை இருந்தாலும் நிவர்த்தியாகும். விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லி விநாயகரை நமஸ்காரம் பண்ணணும். பிஸ்னஸில், குடும்பத்தில், பண போக்குவரத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். சில பேருக்கு புதுசாக வேலை தேடினா வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய சிலருக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபரும் சேர்ந்து வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல சிந்தனை தரக்கூடியவர்கள், நல்லவர்கள் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி பகவான். அற்புதமான ஒரு காட்சி. இப்படி இருந்ததுன்னா உங்களுடைய நுண் அறிவு வேலை செய்யும். டெக்னிக்கல் ஃபீல்டில் ஜெயிப்பீங்க. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்னு பேர் வாங்குவீங்க. அந்த துறையிலே அவர் தான் ஜாம்பவான் அப்படிம்பாங்க. இது அற்புதமான ஒரு நாள். தர்மாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். பெரிய பெரிய வெற்றிகள், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரினில் வேலை கிடைக்கிறது, நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் வச்சுக்கோங்களேன். துலாம் ராசி அன்பர்களே, 2 நாளாக மனசில் ஒரு இறுக்கம் இருந்தது பாருங்க, அது இன்னைக்கு ஃப்ரீ ஆகிடும். ரொம்ப பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த நாளில் புதுசாக வீடு மனைகள் வாங்குகிற யோகம் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். திருமண செய்தி கூடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, ரொம்ப பொறுமையாக நம்ம நடந்துக்கிடணுங்க. இன்னைக்கு ரொம்ப நேர்மையானவர்கள், நல்லவர்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வெளி உலகத்தில் ரொம்ப கண்டிப்பானவங்க அப்படின்னு நம்மளை சொல்லிடுறாங்க பாருங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ரொம்ப பொறுமையாக போகணும். சந்திரன் 8ல், சந்திராஷ்டமம் அடக்கி வாசித்தா இந்த நாள் நல்ல நாள். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். வண்டி வாகனங்களில் பார்த்து போயிட்டு வரணும். தனுசு ராசி என்பர்களே, 7ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவானும் குரு பகவானும் நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி.
இந்த நாளில் கல்யாண செய்தி கூடி வரும், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம் வரும், பெரிய புகழ் வரும், எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. மனசில் உள்ள கஷ்டமெல்லாம் போயிடும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடனை அடைச்சிருவீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சிலருக்கு ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இதில் கொஞ்சம் அப்படி கவனமாக நம்ம இருந்துக்கிடுவோம். ஆனால் புதுசாக வேலை வாய்ப்பு கிடைக்க போதுங்க. நல்ல கடன் உதவி கிடைச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சிலருக்கு குடல் இறக்க நோய் வரலாம், கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிடணும். கும்பராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்க. இந்த நாளில் வெற்றிகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரியான நாட்களில் திருவையாறு ஐயாரப்பனை வழிபடணும். ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு சொல்ல அவருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கைகூடி வரும். தன லாபம் வரும். நல்ல நாள். குடும்பத்தில் கல்யாண செய்தி வரப்போகுது. புத்திரபாக்கிய மத்திய நல்ல செய்தி வரப்போகுது. மீனராசி அன்பர்களே, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து நாங்கள் இன்றைக்கி ரொம்ப பணிவாக உங்களை காட்டிக்கிடுவீங்க. அந்த பணிவு வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அலுவலகத்தில் நல்ல பேர், புதுசாக வீடுமனை வாங்குகிற யோகம், படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான நாளாக அமையுதுங்க. எல்லா காரியங்களிலும் நம்ம ஜெயிக்க போகிறோங்க. நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?